எப்படி இருக்கிறீங்களா எல்லோரும்? இன்றைக்கி எங்கள் குலதெய்வம் கும்பிட வந்திருக்குறோங்க எங்கள் கிராமத்துக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்திருக்கிறோம் குலதெய்வம் கும்பிடும். இவங்க எங்கள் பாப்பா. சே ஹாய். அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எங்கள் தோட்டம். பூஜை பண்ணிட்டு வந்துட்டோம். எவ்வளோ தூரத்துக்கு தெரியுதோ அந்த வீடெல்லாம் எங்கள் ரிலேஷன்து தான், எங்கள் நாத்தனாங்க வீடு. ஸோ இந்த லாஸ்ட்டு வந்துட்டு அந்த ரோடு எங்கே டேர்ன் ஆகுதோ அது வரைக்கும் இருக்குது எங்கள் தோட்டம். இதெல்லாம் எங்கள் தோட்டம். காலையில் 11 மணி 12 மணி ஆயிடுச்சு வரத்துக்கு. வந்தோம், எல்லோரும் பொங்கல் வச்சோம். எல்லோரும்னாக்கா எங்கள் மச்சனை, எங்கள் பசங்க, எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் தான் வந்தோம். பொங்கல் வச்சு இப்போ தான் முடிச்சுட்டு இங்கே சாப்பிட மாட்டோம். ஏன்னாக்கா இங்கே அந்த மேட்டு அதெல்லாம் இங்கே கொஞ்சம் நிறைய இந்த மழை பெஞ்சதுனால நிறைய பில்லுங்க முளைச்சிருக்கு. ஸோ அதனால் அங்கே உக்காரத்துக்கு வசதி இல்லை. ஸோ பூஜை பண்ணுற அளவுக்கு மாத்திரம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு வந்திருக்குறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அதுதான். ஸோ இதுதான் எங்கள் மாமனாரோட கிராமம். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து எங்கள் மாமனாரோட கிராமத்தில் கிடையாது. எங்கள் மாமியார் எங்கள் ஆயா ஊரில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் மாமியார் அவங்க அம்மா வீட்டிலே இருக்காங்க. இது வந்து எங்கள் மாமனாரோட கிராமம். இது இவங்க எல்லாருமே எங்கள் மாமியார் அவங்க வந்துட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் இங்கே யாரும் கிடையாது. இப்போ எதுனா விசேஷம் இல்லை சாவு எதுனா ஒரு ஒகேஷனாக வந்து போவோம். பூஜை அதெல்லாம்னாக்கா அப்போ வந்து போவோம். ஸோ இதெல்லாம் எங்கள் மாமனாரோட கிராமம். எங்கள் மாமனாரோட கிராமம் ஒரு காலத்தில் எப்படி இருக்கும்னாக்கா ஃபுல்லாக பூச்செடி தான் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தாக்கா எந்த விளைச்சலும் இல்லை. அப்படியே ஃபுல்லாக எங்கள் தோட்டத்துலேயே பாருங்கள் ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக அப்படியே என்னென்னவோ செடி முளைச்சிட்ருக்கு. எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நிறைய பூ தான் இருக்கும். மல்லிகைப்பூ, கனகாம்பரம், ஜாதி மல்லி, அந்த மாதிரி தான் நிறைய சாமந்தி. எங்கள் மாமனாரோட கிராமத்தில் வந்துட்டு நிறைய சாமந்தி பூ தான் கலர் சாமந்தி தான் நிறைய இருக்கும். பட் இப்போ யாரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து விவசாயம் செய்கிறதில்ல. ஸோ அதனால தான் இப்போ கிராமம் இப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.